தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் யோசித்து பார்த்தாலும் கூட, என்னடா ஜோசியக்காரங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்களே, ஆனால் நமக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பட்ட அனுபவங்கள் அப்படி. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 8ல் இருக்கும்போது பட்ட கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது மழை போல் குமிஞ்சு போச்சு. அப்போ இப்போ என்ன தான் 10 ரூபா நல்லது நடந்தாலும் கூட அவங்களுக்கு பெருசாக நல்லது நடந்த மாதிரியே தெரியாது. ஏன்னா ஒரு 10 லட்சத்தை கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10,000 வருமானத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை வச்சுக்கிட்டு நான் கடனை அடைக்கிறதா சோறு திங்கிறதா ரெண்டுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? அப்படி தான் நமக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறது மழை போல் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகளவு தான் கிடைக்கிது. அப்போ என்ன தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏதோ 10 ரூபா கடனை அடைச்சி நம்மளும் ஒரு கௌரவத்தோடு இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற மனநிலை மிதுனராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அப்படி தான் இந்த ஜூலை மாதமே தொடங்கும். அப்போ காசு பணம் சேருமா, கடங்கண்ணி ஏதாவது அடைக்கலாமா அப்படிங்கிற மனநிலையோடு தொடங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காசு பணம் சேரும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ கடனில் ஒரு பகுதியை அடைக்கலாம். அதுக்காக முழுசாக கடன் அடைஞ்சிவிட்டு நீங்கள் ஊரெல்லாம் வட்டி கூட்டு சம்பாதிக்க போகிறீங்க, காசு பணம் குமிய போகுது அப்படின்னு சொல்ல. நம்மளோட தேவைக்கு தக்கன மீதி ஒரு 10 ரூபா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடன் அடைச்சி அப்படியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை. சரி, ஒரு பகுதியை அடைச்சி விட்டோம், இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி விடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு காசு சேரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் மாதம் முழுக்க கடகராசியில் இருக்கார். கடகராசிங்கிறது என்ன உங்களுக்கு தனஸ்தானம். அதே மாதிரி முக்கியமான கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியிலே இருக்காங்க. சொந்த ராசியில் இருந்துக்கிட்டு பெருசாக அவங்களால நன்மைகள் அப்படிங்கிறத செய்ய முடியல. ஏன்னா சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார். அப்போ அவரால் ராசிக்குள்ளே இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் செய்ய முடியல, விரய செலவு தான் கொடுத்தாரு. மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு சுக்கிரன் போயிடுவார். அதாவது விரையாதிபதி தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. எவ்வளோ விரயம் வந்தாலும் அதுக்கான காசை கொடுத்துருவாரு, கவலைப்பட வேண்டியதில்லை. இவ்வளோ செலவு நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிதுரா அப்படின்னு நாம் கவலைப்பட்டாலும் கண்டிப்பாக அதுக்கான வருமானம் வந்துடும். அதை பற்றி நீங்கள் கலங்கவே வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தையும் காசை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு நவ கிரகங்களும் துணை நிற்க போகுது. அப்படி ஒரு யோக அமைப்பு. ஏன்னா கடகராசிக்கு போகிற சுக்கிரன் சும்மா போகல, அங்கே இருக்கிற ராசியாதிபதி புதனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. எத்தனாவது இடத்துல? தனவாக்கு குடும்பஸ்தானத்தில். அப்போ நம்மளோட சொல்லுக்கு மரியாதை அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கும். நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம்னா அது வெற்றியில் முடியும். அலுவலகத்தில் நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேச்சை மேலதிகாரிகளே கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே வரும். ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், 10 ரூபா சம்பளம் வருது, பெருசாக ஒன்றும் ஒரு ப்ரமோஷனோ ஒரு சம்பளம் உயரோ எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தவங்களுக்கு இந்த 7ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். 10,000 சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு 2,000 கூடுதலாக கண்டிப்பாக கிடைக்கும். நான் எழுதி கூட தரேன், பயப்பட வேண்டியதில்லை.
அதாவது பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக நல்ல வருமானம் பார்க்கலாம். அதாவது நான் ஒரு விரிவுரையாளராக இருக்கேன், ஒரு டிவியில் வேலை பார்க்குறேன், நியூஸ் வாசிக்கிறேன், பேச்சாளராக இருக்கேன், அரசியல் கட்சியில் பேச்சாளராக இருக்கேன், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். அதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வாக இருப்பீங்க. ஆஃபீஸே அல்லோல போட்டு கிடக்கும், இந்த வேலையை எப்படா முடிக்கிறது, இதை என்னடா பண்ணுறது, ஏதரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு சாதாரணமாக போய் ஒரு தீர்வை சொல்லிட்டு வந்துடுவீங்க. அதனால் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களோட பேச்சு தான் ஆஃபீஸ் முழுக்க, இவன் இல்லைன்னா இந்த ஆஃபீஸு நடக்காதுரா அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுத்துருவீங்க. இத்தனை நாளாகவும் அப்படி தான் ஜோசியரை இருந்ததே, ஆனால் என்னை எவனுமே மதிக்கலையே, நான் தான் ஆஃபீஸ்லேயே அதிக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் மட்டு மரியாதையே இல்லையே ஜோசியரை அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இதுக்கு மேலே உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்படும். அது மூலியமாக காசு அப்படிங்கிறதும் சேரும். இதே காலகட்டத்தில் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குரு இருக்காரு. இந்த மாதம் தொடங்கி 11ஆம் தேதி செவ்வாயும் விரயத்துக்கு வர போகிறார். விரயத்தில் 2 கிரகங்கள் இருக்குது, ஆனால் குரு மங்களம் அடைஞ்சிடுறாரு. செவ்வாயோட சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாக போகுது. இப்போ இந்த குருமங்கள யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். இது சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான். காசு பணம் 10 ரூபா கரையுதே, பேங்க்கில் இருக்கிற காசை பூரா எடுக்கிறமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப நாளாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க, வரன் அமைஞ்சிருக்காது, இப்போ வரன் அமையும், பரவாயில்ல, சந்தோஷம். சேர்த்து வைக்கிறதே அவங்களுக்கு தான், சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு தான், செலவான ஆகிட்டு போகுது அப்படின்னு சந்தோஷமாக தான் நீங்கள் அந்த காசை செலவு பண்ணுவீங்க. அதுமாரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். கனவான நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் நடக்கும். பரவாயில்ல, புள்ள வாழ்க்கை செட்டில் ஆகி போச்சு, இனிமேல் நம்ம எப்படி கிடந்தா என்ன பார்த்துக்குவோம், நம்ம உழைச்சி கூட சோறு தின்னுக்குவோம், புள்ள நல்லா இருந்தால் ரைட்டு அப்படிங்கிற மனநிலையில் அதை ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வெட்டியாக கொண்டு போய் ஆசுத்தூரில் கொட்டிக்கிட்டு ஒரு தொழிலில் போட்டு நட்டம் அடைஞ்சிக்கிட்டு இப்படி தான் கடந்த காலகட்டம் ஓடி இருக்கும். நீங்கள் பார்த்தது பூரா அப்படி தான் பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு 8-9 வருஷமாகவே சம்பாதிக்கிற காசை தெண்டை கடன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் அடைக்கிறேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை, ஆய்க்கு உடம்பு சரியில்லை, அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வச்சே ஒருத்தன் ஆஸ்பத்திரி கட்டிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியில் கொட்டியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஊர் பள்ளி ஏதாவது நம்ம மேலே உழுந்து போயிருக்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. சந்தோஷத்தோட, மன நிம்மதியோட, மன நிறைவோட 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணாலும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்துடும். கவலையே பட வேண்டியதில்லை. அது மாதிரி 10 ரூபா தொழிலில் முதலீடு போடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ போடலாம். விரயத்தில் குருமங்கள யோகம் இருக்குது. காசு பணத்தை கொண்டு போய் முடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முடக்குங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்கி போடுங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னொரு 10 ரூபா இருந்தால் தான் சரி வரும், போடலான்னு நினைக்கிறீங்களா போடுங்க. அதுக்காக கடன் வாங்கி தொழிலில் முதலீடு போட சொல்ல, கையில் இருக்குது இன்னொரு 10 ரூபா இறக்கி பார்த்துருவோம், போட்டது வருமா வராதா அப்படி ஏதாவது சிந்தனையில் போடாமல் இருந்தீங்கன்னா துணிஞ்சு போடலாம், தப்பு கிடையாது. நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுமாரி சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் வக்ரமடைகிறார். 9ல் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தந்தைக்கு குடைச்சல் கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை, சொந்த வீடு, இதை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா. அங்கே குடைச்சல் கொடுத்துருப்பாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம், இல்லைன்னா வீடு கட்டியிருப்பீங்க, அது பாதியில் நின்றுருக்கோம், கட்டின வீட்டை மேலே கட்ட முடியாமல் போயிடும், பேங்க் லோனு கேட்டிருப்பீங்க வந்திருக்காது, இல்லை எவனாவது ஒருத்தன் இங்கிட்டு 2 அடி சேர்த்துட்டு இங்கிட்டு 1 அடி சேர்த்துட்டேன்னு வம்பு வழக்குக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி இனங்கள்லாம் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டார் இல்லையா, அதனால் சரியாயிடும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் சரியாயிடும். கட்டின வீடு பாதியில் நிற்கிதா, அந்த பணிகள் இதுக்கு மேலே கடன்னு வேகமாக நடந்து வீடு குடி போகிற வேலை செய்யலாம். இந்த மாதிரியான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு மன நிறைவு இருக்கும். 10 ரூபா காசு பணமும் சேர்த்து கடனை அடைச்சிட்டு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி இந்த மாதத்தில் தினமும் குளிச்சு முழுவிட்டு குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. வீட்டு பூஜை அறையிலேயே குரு பகவானோட படத்தை வச்சு வணங்கலாம், தப்பு கிடையாது. அதேமாரி செவ்வாய் சனி 2 கிழமைகள்லேயும் அசைவ உணவுகள் அப்படிங்கிறத தொட்டு கூட பார்க்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இதை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், வயதானவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.